வணக்கம் நண்பர்களே. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் சம்மந்தமாக டிஆர்பி நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எக்ஸாமை ஏறக்குறைய ஒரு மாதம் தள்ளி வச்சுருக்காங்க. அடுத்த மாதம் ஜூலை 21 அன்றைக்கி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. உள்ளபடியே இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இத்தனை நாளாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கும் இன்னும் ஒரு மாதம் கூடுதலாக கிடச்சிருக்கு. ஐயோ, இன்னும் 2 வாரத்தில் எக்ஸாம், 10 நாளில் எக்ஸாம் அப்படிங்கிறது இல்லாமல் இன்னொரு ஒரு மாதம் கூடுதலாக கிடச்சிருக்கிறதால இந்த 30 நாட்களை 40 நாட்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே இங்கே ப்ரிப்பேர் பண்ணதோட இன்னும் நல்லா வெல் தரவு ஆக முடியும். இன்னும் சிலர் எப்படி வந்திருப்பீங்க அப்படின்னா, இல்லை இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, இந்த 10 நாளில் என்ன பண்ணுற முடியும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு கூட இந்த 30 நாள் அப்படிங்கிறது உண்மையே நமக்கு ஒரு நல்ல ப்ரீடாக இயற்கையே கொடுத்துருக்கு, டிஆர்பியே கொடுத்துருக்காங்க. இந்த நாளில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாவது வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் இருக்கக்கூடிய இந்த 40 நாட்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களால் இந்த டிஆர்பி எக்ஸாம்லேயே அச்சீவ் பண்ணி உள்ளே போய்ட்டு ஒரு செகண்ட் கிரேட் டீச்சராக ஆக முடியும் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி செலக்ட் ஆகிட்டு ஒரு செகண்ட் கிரேட் டீச்சராக இன்னொரு 2-3 மாதத்தில் செலக்ட் ஆகி டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வாங்க இன்றைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். காலை எழுந்தவுடன் கணக்கு 95வது நாளுக்கான விடைகள். 471வது கேள்வி பாருங்கள். மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட் மெதுவாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இது நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இது உள்ளே பெருக்கிறது கொடுக்கறது அப்படிலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. அவங்க இந்த மாதிரிலாம் பவரில் கொடுத்துட்டு பவரில் சில டேர்ம்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1 வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்படிலாம் பவரில் கொடுக்குறாங்கனாலே என்ன வராது அப்படின்னா 0 வராது. அதையும் சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ 1 வரும். ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே கவனிங்க. இந்த பவரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m² இது மேலே. அதே மாதிரி இந்த இடத்துல லாஸ்ட்டாக கீழே பாருங்கள், m² இருக்குது. கீழே இருக்கிற m² மேலே வரும்போது -m² மாறிடும். ஏற்கனவே இங்கே ஒரு m², ஸோ இது கேன்சல் ஆகிடும். இதே தான் எல்லா டேர்முக்கும் இருக்கும். போட்டிங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அவ்வளோலாம் நீங்கள் சிரமப்பட வேண்டாம். இந்த மாதிரி பவரில் இருக்கிறனாலே மேக்ஸிமம் ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி 1. சரியா. அடுத்ததாக 472. இங்கே நீங்கள் அப்படியே ஒன்றுலாம் போட்டுற முடியாது. இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் பார்த்தாகணும். அங்கே எக்ஸு ஒய் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், 1/4 -2 பவரில் -2ன்னு இருக்குன்னாலே அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ரெசிப்ரோக்கல்னால் தலைகீழாக. அப்போ 1/4 தலைகீழாக மாறிச்சுன்னா 4/1 பையில் 1 போட வேண்டாம். அப்போ பவரில் இருக்கிற -2 +2ன்னு மாறிடும். -3 இன்ட்டு இங்கே பாருங்கள், பவரில் 1/3ன்னு இருக்குது அப்படின்னா அது க்யூத் ரூட்னு அர்த்தம். பவரில் 1/3ன்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? க்யூத் ரூட். அதாவது கீழே இருக்கிற நம்பருக்கு க்யூப் ரூட் எடுக்கணும். இப்போ 8 இருக்குது. இங்கே பவரில் 1/3. பவரில் 2 இருக்கே சார் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இந்த 2 அப்படியே வச்சுக்கிறேன். 2வை தவிர்த்து மீதி என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1/3 இருக்குது. அப்போ 8க்கு க்யூப் ரூட் எடுக்கணும். க்யூப் ரூட் எடுத்தோன்னா 2. அதாவது 8 எதனோட க்யூப்னு பார்த்தோன்னா 2ஓட க்யூப். ஸோ 2. இந்த பவரில் இருக்கிற 2 அப்படியே போட்டுக்கிட்டோம். இன்ட்டு 4/0. எந்த நம்பருடைய அடுக்கில் 0 இருந்தாலும் 1 தான். ப்ளஸ் இங்கே பாருங்கள், 9/16 -1/2. இப்போ தான் சொன்னோம், பவரில் மைனஸ் இருந்தாலே இருக்கிற நம்பரை தலைகீழாக எழுதிக்கணும். அப்போ 16/9. இப்போ என்னவாயிடும்? 1/2 மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 1/2ன்னு ஆகிடும். 1/2னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். எப்படி 1/3னா க்யூப் ரூட்னு சொன்னோமோ 1/2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட். அப்போ ரூட் எடுக்கணும். 16க்கு ரூட் எடுத்தோன்னா 4, 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3. புரியுதா? இப்போது 4² 16 -3 இன்ட்டு 2² 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 4/3. இப்போ பெருக்கலை முதல்ல முடிச்சிடலாம். போர்ட் மாஸ் ரூல் படி 3 12, 12 12. அப்போ இது மொத்தம் 12. ஸோ 16 - 12. 16 - 12 4, மீதி ப்ளஸ் 4/3. பாருங்கள், எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 3 12 ப்ளஸ் ஒரு 4 16/3. அவங்க ஆன்சர் இப்படி கொடுக்கல, மிக்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ 5 3 15, மீதி 1, கீழே இருக்கிற 3. அப்போ ஆன்சர் 5 1/3. ஆப்ஷன் சி. ஓகேவா. கேள்வி 473. 5m². இதை எப்படி எழுதலாம்னா, பவரில் ஹோல் பவரில் இருக்குது அப்படின்னா 5/2mன்னு எழுதலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா a/m^n. இப்படி இருக்குன்னா a/m×nன்னு எழுதலாம். ரெண்டுத்தையும் பெருக்கிடலாம். அப்போ m×2 2m இன்ட்டு 25 5² எழுதலாம். அது இல்லாமல் பவரில் ஒரு 3 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா 3 2 6 5/6 இன்ட்டு 125 5/3ன்னு எழுதலாம். இது இல்லாமல் பவரில் ஒரு 2 இருக்குது. அப்போ 3 2 6 5/6 ஈக்குவல் டு எந்த ஒரு நம்பரையும் நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா பவரில் 0ன்னு எழுதலாம். அப்போ 5/0. ஸோ 1, அதாவது எந்த ஒரு பேஸோட பவரோட 0 வேணும்
1 தான். ஸோ 1னா 5 பவர் 0ன்னு எழுதிக்கிறேன். எங்கள் பேஸ் எல்லாமே 5ங்கிறதால. இப்போ பாருங்கள் மல்டிப்ளைல இருக்குது. பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2 பவர் 2m 6 + 6 6 கூட்டினா 12 ஈக்குவல் டு இங்கே பவரில் என்ன இருக்குன்னா 0. அப்போ +12 இங்கே வந்துருச்சுன்னா -12 மல்டிப்ளைல இருக்கிற 2 இங்கே வந்தால் டிவைடில் 2 1 2 2 6 2 12. ஸோ -6 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததான் 474. தவறான கூற்றை தேர்ந்தெடு. a/m × a/n ஈக்குவல் டு a/m + n. இது கரெக்டு. இப்போ தான் சொன்னோம் பவரில் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதையும் சொன்னோம் பாருங்கள், பவரில் மைனஸ் இருக்குன்னா ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். அப்போ a/m - a/n ஈக்குவல் டு a/m - nங்கிறது தான் தப்பு. ஏன்னா இங்கே மைனஸ் வரக்கூடாது, வகுத்தல் வரணும். சரிங்களா? அடுத்து 475 பாருங்கள். √2 பவர் √3 + 5/2 வகுத்தல் √2 பவர் √3 - 1/2 வகுத்தல் இருக்குது. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ பவர் ரெண்டுத்தையும் இப்போ இங்கே பாருங்கள் √3 + 5/2 வகுத்தல் இருக்குன்னா கீழே இருக்கிற நம்பர் மேலே வருதுன்னு அர்த்தம். அப்போ சைன் சேஞ்ச் ஆகிடும். +√3ங்கிறது -√3 ஆகிடும். -1/2 அப்படிங்கிறது +1/2 ஆகிடும். அப்போ +√3 -√3 கேன்சல் ஆகிடும். ஸோ √2 பவர் 5/2 + 1/2 பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதால அப்படியே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். 5 + 1 6. அப்போ 6/2 √2 பவர் 6/2. ஸோ √2 பவர் 2 1s are 2 2 3s are 6 என்னென்னு எழுதலாம்? √2 பவர் 3ன்னு எழுதலாம். பவரில் 3னா என்ன அர்த்தம்? அந்த நம்பரை 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். √2 × √2 × √2. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த ரூட் கேன்சல் ஆகிடும், ரூட்டில் இருக்கிற நம்பர். அப்போ √2 × √2னா 2ன்னு ஆகிடும். மீதி என்னாமத்தான் என்ன நிற்கும்னா √2. ஸோ ஆன்சர் 2√2 ஆப்ஷன் சி. சரிங்களாமா? ஸோ இதெல்லாம் நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள். அடுத்ததாக இன்றைக்கி பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 96வது நாள். அதே மாதிரி செகண்டரி டீச்சர்ஸ் மேத்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் எல்லாமே யோசித்து பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமில் கவனிச்சிங்க அப்படின்னாலே தெரியும், ஒரு சில கொஷின்லாம் அப்படி தான் இருந்துச்சு. நமக்கான டெட்டு கொஷின்ஸுமே அப்படி தான் இருந்துச்சு. நிச்சயமாக இந்த டிஆர்பி கொஷின்ஸும் உங்களுக்கு தெரியாத விஷயமா புதுசாக கஷ்டமாக இருக்காது. இப்போ நான் சொல்கிறேன், கொஷின்ஸ் கஷ்டமாக இருக்காது, யோசித்து பண்ணுறது மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டைம் கூட எடுக்காமல் நீங்கள் டக்குன்னு யோசிக்கணும் போடணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா சிலர்லாம் அந்த குரூப்லேயும் கீழே கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறப்பெல்லாம் கேட்குறீங்க, நிறைய கொஷின்ஸ் போடுங்க, நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்ட்டு. நான் முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். நீங்கள் நிறைய படிக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. கொஞ்சமாக படித்தா கூட அதை தெளிவாக படிக்கிறீங்களான்றது தான் முக்கியம். சார் இந்த டாபிக் வேணும், அந்த டாபிக் வேணும், இது தேவை, அது தேவை. உண்மையிலே நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசித்து போட்டுட்ருக்கேன். இது உங்களுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்னு அனலைஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களை போட்டுட்ருக்கேனே. சரிங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட அதை தெளிவாக பாருங்கள். இப்போ இன்றைக்கி போடுற வீடியோ அப்படின்னா அதை மட்டும்தான் பார்க்கணுன்னு கிடையாது. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு டாப்பிக்கை சொல்லி கொடுத்துருப்போம், அப்போ அதை போட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி திரும்பவும் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டால் ஆன்சர் தெரியுமா அப்படிங்கிறது தான். ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா அது 96 நாள் 476 கொஷின் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம். வெறும் இந்த 4 நாள் 5 நாள் பண்ணுறது மட்டும் கிடையாது. முன்னாடி போன டாப்பிக்லையும் சிலர்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா? மறுபடியும் 1வது கொஷின்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 25-30 கேள்வி திரும்பவும் போட்டு பாருங்கள். இந்த 30-40 நாளை இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் நடத்தியிருக்கோமோ அது எல்லாத்தையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறன்றதை விட ஏற்கனவே என்ன தெரிஞ்சிருக்கோ அதில் தப்பு இல்லாமல் வேகமாக பண்ணுறதுக்கு தெரியணும். முன்னாடி போட்டிருக்க எல்லா டாப்பிக்கும் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஒன்று ரொம்ப 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 முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 476 பாருங்கள். ஒரே இடத்தில் கூட்டமாக உள்ள பசு மற்றும் கோழிகளுடைய 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 14 அதிகமாக உள்ளது எனில் மொத்தம் எத்தனை பசு உள்ளது? இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுற கொஷின் பாருங்கள். இது மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. 477 இரு எண்களின் கூடுதல் 40, அவற்றின் வேறுபாடு 4 எனில் அவ்வெண்களின் விகிதம் என்ன? 478 150 மீட்டர் நீளமுள்ள புகைவண்டி ஒரு தந்தி கம்பத்தை 12 வினாடிகளில் கடந்தால் அந்த புகைவண்டியின் வேகத்தை காண்க. 479 ஏபி மற்றும் சி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவைகள் முறையே 24, 6, 12 நாட்கள். இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க ஆகும் கால அளவு. 480 3 சென்டிமீட்டர் × 18 சென்டிமீட்டர் × 108 சென்டிமீட்டர் அளவுள்ள கனச்சவகத்திலிருந்து 3 சென்டிமீட்டர் விளிம்பளவு கொண்ட எத்தனை கனச்சதுரங்கள்
வெட்டலாம். சரிங்களாம்மா? இந்த 5 கேள்விகளை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் டவுட்டாக இருக்குது அப்படின்னா விட்டு வைங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லும்போது கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். ஓகேவா? தேங்க்யூ.